மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் புத்தகங்களை வாசிப்பது மட்டுமே வாசிப்பு அல்ல, மக்களை வாசிப்பது பெரும் வாசிப்பு. புத்தகங்களில் எழுத்துக்கள் மட்டுமே இருக்கும், மக்களை வாசிப்பதில் எண்ணங்கள் இருக்கும். இதோ ஒரு 500 பேருக்கு மேல் திரண்ட இந்த வாசகர்களின் சந்திப்பில், என் சொற்பொழிவில் நான் என்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களின் இளமை எனக்கு திரும்புகிறது, அவர்களின் உணர்ச்சி எனக்கு மேலிடுகிறது. அதனால் மக்களை சந்திக்காமல் இருப்பவன் எந்த எழுத்தாளனும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள மாட்டான். மக்களை எழுத்தாளன் சந்திப்பதும், எழுத்தாளன் மக்களை சந்திப்பதும் நிலவும் வானும் சந்தித்துக் கொள்வது போல. தமிழில் கதை படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் புதுமை பித்தன், கு. அழகிரிசாமி, சுஜாதா, ஜெயகாந்தன், அசோகமித்ரன், இவர்களை கண்டிப்பாக படிக்கணும். கவிஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலாப்பிரியா, ஆத்மானாம், ஞானக்கூத்தன், வண்ணதாசன், இது போன்ற கவிஞர்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுகுமாரன், இவர்கள் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறது நல்லது. இப்படி இவங்கெல்லாம் முதல் நிலை ரைட்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இவர்களிலிருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் விரிவாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரசனை உருவாகும். புக் ஃபேர் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. 49வது புத்தக கண்காட்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புத்தக கண்காட்சியில் நீலம் ஸ்டால் மக்களுக்கு எவ்வளோ பேர் வர்றது, ஆதரவு தர்றது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இளம் தலைமுறையினர் புத்தகங்களை வாசிக்கிறது அப்படின்றது ஒரு புதிய உலகை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன். புத்தகங்கள் வாசிக்கிறது மூலமாக நம்ம யாருன்றது நம்மளால் அறிஞ்சிக்க முடியும், இந்த உலகத்தை சரியாக புரிஞ்சிக்க முடியும், இந்த சமூகத்தை சரியாக பகுத்து உணர்ந்து அக்செப்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாசிக்கிறது மூலமாக க்ரியேட்டிவ் சென்ஸ் டெவலப் ஆகும். அதனால் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாற்றங்கள் நிறைய இளைஞர்கள் வர்றாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் ஆட்களை தான் அடிக்கடி பார்ப்பேன். இப்போ ரொம்ப புதுமுகங்கள் நிறைய வராங்க. அதே மாதிரி நிறைய புக்ஸ் வருது. முன்னாடியெல்லாம் பதிப்பகங்கள் கம்மியாக இருக்கும், இன்றைக்கி நிறைய பதிப்பகங்கள், நிறைய புத்தகங்கள். இந்த புக் ஃபேரில் 100 நாவல்கள் வந்திருக்குன்றாங்க கிட்டத்தட்ட. இந்த மாதிரி 100 நாவல்கள்லாம் கற்பனையே பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்கு 10 நாவல் வரும், 20 நாவல் வரும். 100 நாவல் வருது பெரிய வெள்ளம் மாதிரி நிறைய ஓவர்ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குது. அது ஒன்று தான். மற்றபடி காஃபி டேஸ்ட்டு, பாத்ரூமு, அப்பளம் அதெல்லாம் மாறவே இல்லை. அதெல்லாம் எப்பயும் போல் இருக்குது. இந்த வர்ற க்ரௌடோடைய ஆட்டிடியூடும் அவங்களுடைய இதுவும் தான் மாறி இருக்குது. இந்த 2026 சென்னை புத்தக கண்காட்சிக்கு என்னுடைய ஆண்டான் அப்படின்ற ஒரு நாவல் வெளியாகிருக்குது. இறைவனை காதலித்தவள் ஆண்டாள், அந்த மாதிரி இறைவியை காதலித்தவன் ஆண்டான். ஒரு அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற அந்த ஒரு 2007-8 காலகட்டத்தில் நடந்த ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எழுதியிருக்கேன். இது ஒரு காதல் கதைன்னு வச்சுக்கலாம், பக்தி கதைன்னு வச்சுக்கலாம், ஒரு மனப்பிறழ்வு கதைன்னு வச்சுக்கலாம். அதுதான் என்னுடைய புதிய நாவல். அது நல்லா கவனிக்கப்படுது. இப்போது இனிமேல் தான் வாசகர்களுடைய எதிர்வினைகள் பார்க்கணும். அவங்க எனக்கு பற்றி எழுத்தாளர் அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்களே தேடி தேடி அவங்களுக்கான புத்தகங்கள் அவங்கள போய் சேர்ந்துடும். நம்ம எந்த பரிந்துரையும் உண்மையிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு புத்தகத்தை சொல்கிறது மூலமாக இல்லை, அவங்க தொடர்ந்து அவங்களுடைய தேடல் இருக்கு இல்லையா. அப்புறம் அவங்களுடைய உலகம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆரம்பகால எழுத்தாருன்னு ஒரு தனி இது கிடையாது. ஒவ்வொரு எழுத்தருக்கும் ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகம் சார்ந்த இதுக்குள்ளே தான் அவருடைய ட்ராவல் இருக்கணும். அது அவர் தான் கண்டுபிடிக்கணும், அவருக்கான எழுத்தாளர் யார் அப்படின்னா. அது ஒரு தொடர்ந்த தேடலில் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. யாராவது ஒருத்தர் இது அப்படின்னு சொல்லி டைவெர்ட் பண்ணுறதை விடவும் இது அவருடைய தேடல்ங்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஏதோ ஒரு சூழலில் அவங்களுக்கான ரைட்டர்ஸை கண்டுபிடிச்சி அந்த வேர்ல்டுக்குள்ளே திரும்ப 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 இது பண்ணி அதுதான் சாத்தியமாக கூட அதாக இருக்குது. இன்றைக்கி இன்னும் எல்லாத்தையும் எளிய சூத்திர மாதிரி பண்ணிட்டோம், அப்படி அவசியம் இல்லை. இந்த புத்தக கண்காட்சிக்கு தொடர்ந்து எல்லா வருஷமும் மிஸ் பண்ணாமல் வர்றோம். நிறைய வாசகர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. பொதுவாக இலக்கியம் பற்றின ஒரு உரையாடலை நம்முடைய வாழ்க்கைக்கு வெளியில் அல்லது நம்மளுடைய அன்றாடங்களுக்கு வெளியில் பேசுகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த புத்தக கண்காட்சி இருக்குது. அதுக்காக இந்த ஏற்பாடுகளுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் நிறைய புத்தகங்கள் வருது. நான் இப்போ தான் இந்த கண்காட்சிக்குள்ளே வந்திருக்கிறதுனால இப்போ தான் ஒன்று பக்கமாக பார்த்துட்ருக்கேன், ஒன்று ஒன்றா தேடி படித்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு அதனால் இந்த புத்தகங்கள் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய புத்தகம் இல்லை, இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க அப்படின்னு உடனடியாக ஒரு பரிந்துரை சொல்கிறதுக்கான சூழலை நான் இல்லை. இப்போ தான் நான் பார்த்துட்ருக்கேன். மேபி நாளைக்கு இது திரும்ப இவங்களை மீட் பண்ணும்போது அதை சொல்லான்னு இருக்கேன் நான். அப்புறம் என்னோடய புத்தகம் இதில் பீச் அப்படின்னு ஒரு நாவல் இந்த புத்தக கண்காட்சியில் இந்த டைமில் வெளியாகிருக்கு. அட்வைஸுன்றது இல்லை, என்னோடய அனுபவத்தில் தான் நான் சில விஷயங்களை வேணால் சொல்லலான்னு நினைக்கிறேன்.
ஆரம்பத்தில் நம்ம எழுத வரும்பொழுது முதல்ல நமக்கு வந்து அது போஸ்ட்போன் பண்ண தான் நினைப்போம், இப்போ வேணாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலான்னு சொல்லிட்டு. அது குறித்து எந்த குற்ற உணர்ச்சியும் அடைய தேவையில்லை. ஒரு ரைட்டிங்கோட ஃபஸ்ட்டு ப்ராசஸே போஸ்ட்போன் பண்ணுறது தான். ஆனால் அது குறித்து நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்லை. அப்புறம் நம்ம கதை வந்து மற்றவங்களுக்கு பிடிக்குமா, இந்த கதை வந்து இலக்கியத்தரமாக இருக்குமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி எதையும் பற்றி யோசிக்காமல் எழுதுறது தான். இந்த புத்தக கண்காட்சியில் நிறைய இளம் எழுத்தாளர்களோட படைப்பை பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்க பல துறைகளில் எழுதுறது வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க என்னுடைய மாணவர்கள் ஒரு 4 பேர் வந்து புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்குறப்போ எனக்கு ஆசிரியராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட மாணவர் நிகேஷ் அவர் வந்து சிந்தன் பதிப்பகத்தில் அவருடைய வேங்கை நேரி அப்படிங்கிற ஒரு நூல் வந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம். அது ஒரு டாக்குமெண்ட்ரியாகவும் அவர் எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் எடுக்கப்பட்ட ஒரே டாக்குமெண்ட்ரி இந்த சப்ஜெக்டை பற்றி அது ஒன்று தான். அதே வந்து அவர் புத்தகமாக புனைவாக ஆக்கியிருக்காரு. ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு. நிச்சயம் வந்து எல்லா இளைஞர்களும் எல்லாரும் அதை வந்து வாங்கி படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அடுத்து வந்து மதுமேக ஒழி அப்படின்னு ஒரு நாவல் யாவரும் பதிப்பகத்தில் வந்திருக்கு. அதுவுமே ஒரு இளைஞர் தான் எழுதியிருக்காரு. அவருடைய பெயர் வசந்த் முருகன். அவர் வந்து இந்த ஒரு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு உரையாடலை தொடங்கி அது வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை தொட்டுட்டு இறுதியில் வந்து அந்த கதை நாயகன் என்ன ஆனா அப்படிங்கிறத ஒரு ரொம்ப அழகாக ஒரு வாதியிலிருந்து ஒரு ஹோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்காரு. ஏன் புத்தகம் வாசிக்கணும், ஏன் புத்தக கண்காட்சி, ஏன் விலை கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கணும், அதில் அப்படி என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி பொதுவாக எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு விடை தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்மை பல கருத்துக்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றன, பல கருத்துக்கள் குழப்பிவிட்டு கொண்டிருக்கின்றன. நாம் இந்த சமூகத்தில் இந்த வாழ்க்கையில் என்னவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருவர் புரிந்து கொள்வதற்குள் அவருக்கு தன் ஆயுள் முடிந்து விடுகிறது. அந்த வகையில் இந்த வாழ்க்கையை தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள மிக முக்கியமான வாழ்வியல் சமூகவியல் நடவடிக்கைகளை முடிவெடுக்க நிச்சயமாக தன்னுடைய ஆளுமையை வளர்த்துக் கொள்ள ஒருவர் நிச்சயமாக ஒரு புத்தகத்தை வாசிக்க வேண்டும். அறிவு திருவிழாவாக நடந்து கொண்டிருக்கும் இந்த புத்தக திருவிழாவில் எங்கள் பரிதி பதிப்பக அரங்கில் சமீபத்தில் வெளியான பராசக்தி திரைப்படத்திற்கு அடிப்படையான ஒரு நூல் என்று சொல்லப்பட்ட உயிருக்கு நேர் என்ற புத்தகம் மிகச்சிறப்பாக வெளிவந்திருக்கிறது. மொழிப்போர் தொடர்பான மிக நீண்ட வரலாற்றை, அரசு சார்ந்த செயல்பாடுகளை தொகுத்து பத்திரிகையாளர் மனா அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் பரிதி பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடாக இருக்கிறது. கூடுதலாக பவா சொன்ன கதைகள் என்று அவர் கதை சொல்லியாக, அவர் எழுதிய அல்ல, அவர் கதை சொல்லியாக கூறிய கதைகளை 2 தொகுப்புகளாக வெளிவந்திருக்கிறது. ஆரம்ப நிலை எழுத்தாளர்கள் அப்படின்னா, எழுத்தாளர்கள்னாலே முதல்ல நிறைய படிச்சுட்டு தான் வரணும். அவங்க எழுத வந்ததுக்கப்புறம் படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆரம்ப கட்ட வாசிப்பாக இருக்க வாய்ப்பு குறைவு. தொடர்ந்து வந்து அவங்க முதல்ல அடிப்படையில் அவங்க வாசகராக இருக்கணும். அப்படி வாசகராக இருக்கும் பொழுது எல்லா விதமான எழுத்துக்களையும் தான் அவங்க படிக்கணும். சிலருக்கு வந்து எது மாதிரியான எழுத்தை கையில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து, ஜனரஞ்சகமான எழுத்து எடுக்கிறோமா அல்லது நான் ஃபிக்ஷன் மட்டும் போகிறோமா, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒரு வேறு ஒரு தளத்திலிருந்து இலக்கியத்தை அணுகிறோமா அல்லது உளவியல் சார்ந்து எழுதுகிறோமா, இதையெல்லாம் பொறுத்து தன்னுடைய ஆர்வம் எதில் இருக்குதுங்கிறத பார்த்து தான் புத்தகங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். நிறைய பேர் எப்பவும் போல தான் நம்ம வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர்லேருந்து தான் எப்போவுமே ஆரம்பிப்போம். பட்டுக்கோட்டை பிரபாகரோ, ராஜேஷ்குமார், அதில் இருந்து ஆரம்பிப்போம். அடுத்த கட்டமாக வந்து தீஜா நெய்ராமன், சுந்தர் ராமசாமி, அப்படி போய் ஒவ்வொரு வாசலாக நமக்கு திறக்கும். அப்போ நமக்கான எழுத்தாளர் யார் அப்படின்னு கண்டடைவோம். நமக்கு எந்த மாதிரியான எழுத்து பிடிக்குதுங்கிறது நாம் அப்போ தான் நிறைய படிக்கும்போது தான் நாம் தான் கண்டடைய முடியும். இன்னொருத்தங்களுக்கு பரிந்துரைக்கிறது அப்படிங்கிறது அது என்னுடைய பட்டியலாக தான் இருக்குமே தவிர நான் அதை படிங்க அப்படின்னு பரிந்துரைக்க முடியாது. 2026 சென்னை புத்தக கண்காட்சிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த புத்தக கண்காட்சியில் நான் எழுதிய புது புத்தகங்கள் வெளிவந்திருக்கு. உதாரணத்துக்கு நினைப்பது நடக்கும் அப்படிங்கிற புத்தகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எப்படி நடத்துறது, எப்படி நினச்சா நடக்குமோ அப்படி நினைக்க சொல்லி கொடுக்குது இந்த புத்தகம். நினைவு நல்லது வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய மரபு சொல்லும். பாரதி சொல்வான், அந்த நினைவு நல்லது வேண்டும் அப்படிங்கிறத எப்படி நினைக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குது இந்த புத்தகம். இந்த காஃப்டா அப்படிங்கிற இந்த அட்டைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பொண்ணுடைய கண்ணு இதெல்லாம் கட்டியிருக்கும். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னென்னா, நம்ம எல்லாம் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு
ஆப்பிரிக்கான்னு ஒரு கண்டம் இருக்குது. அந்த கண்டத்தில் ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. நான் அந்த நாட்டில் அங்கே இருக்கிற பெண்களை பற்றின ஞானம் வந்து ஆண்களுக்கு எப்படி இருக்குன்னா, பெண்கள்னால் முழுமையாக ஒரு கைப்பொருள். அவங்கள தாண்டி அந்த ஆண்களை தாண்டி அந்த பெண்கள் வந்து எந்த இடத்துலையும் வெளியில் போகவே முடியாது. அவங்க அதில் அந்த நாட்டில் வந்து அவங்க ஒரு முக்கியமான சடங்கை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சடங்குக்கு பேர் தான் காஃப்டா. இந்த காஃப்டா அப்படின்னா என்னென்னா மோசமான விஷயம். ஒரு பெண்ணுடைய, அதாவது பெண் குழந்தையுடைய 7-8 வயசுக்குள்ளேயே அந்த பெண்ணுடைய பிறப்பு உறுப்பு வந்து கிழிக்கப்பட்டு தைக்கப்படும். அப்படி ஒரு சடங்கு முறையை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பல்வேறு இனங்கள் குழுக்கள் அந்த நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த இனக்குழுக்களில் பெரும்பான்மையாக அந்த பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப காலமாக இருந்திருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து சமீபத்தில் தான் இந்த உலக அளவில் பேசப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படின்னா, வாரிஸ் டைரி அப்படின்ட்டு ஒரு பெண் மூலமாக அவங்க வந்து ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஒரு இடத்துல நடிச்சிருக்காங்க. அதன் மூலமாக அவங்கள வந்து நேர்காணல் செஞ்சுருக்காங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி காஃப்டா சடங்கு நடத்தியிருக்காங்க, என்னுடைய பிறப்புறுப்பு இன்னும் தைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கான்செப்டை வந்து எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே தமிழ் பெயர்களையும் சில ஆங்கில பெயர்களையும் எடுத்துகிட்டு வந்து இந்த விஷயத்தை வந்து தமிழில் எப்படி நம்ம பேசுகிற பழக்க வழக்கங்களோடு இந்த வார்த்தைகளோடு கதைக்களம் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட நாவல் தான் இந்த காஃப்டா. தமிழ் இலக்கியம் தன் மண்ணிலிருந்து அளித்த முக்கிய குரல். மண் வாசனையையும் மனித வாழ்வின் நுண்ணிய வலிகளையும் தன் எழுத்துக்களில் பதிவு செய்து, வெயிலோடு போய், தெய்வமே சாட்சி, ஆண்கள் சமைத்தல் அதனினும் இனிது, பேசாத பேச்செல்லாம், நான் பேச விரும்புகிறேன், எது கலாச்சாரம், பெண்மை என்றொரு கற்பிதம், சாமிகளின் பிறப்பும் இறப்பும் போன்ற புத்தகங்களை படைத்து இச்சமூகத்தை மேம்பட்டதாக மாற்ற தன் பங்காற்றிய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லி நாங்கள் கேட்டு அதை ஒரு 3 நாள் பேசிக்கிட்டு இருந்தோம் முச்சந்து மன்றத்தில். இதம் தரும் மனையின் நீங்கி அப்படின்ற பாரதியார் வரிகளை கோட் பண்ணி, இந்த இதம் தரும் மனை யாருக்கு இதம் தரும் மனையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. அது ஒரு முழு நீள பேட்டியில் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பற்றி நாங்கள் 3 நாள் பேசினோம் உச்சந்து மன்றத்தில். அந்த ஒரு கேள்வி, அவர் எழுப்புகிற கேள்வியிலிருந்து அவருடைய பெண்ணியத்திற்கு அவர் எப்பேற்பட்ட ஒரு தோளோடு தோள் நிற்கும் தோழர் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். திருமணம், குடும்பம் அப்படின்ற நிறுவனங்கள் எப்படி ஆணுக்கு சேவை அளிப்பதாக இருக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவருடைய ஒவ்வொரு படைப்புகளையுமே அவர் அந்த இதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு பெரியாரிய கடவுள் மறுப்பு முற்போக்கு அமைப்பை தலைமை ஏற்று வழிநடத்தி பல போராட்டங்களை முன்னெடுத்து சமூக மாற்றத்தை களத்தில் கண்டவர் தோழர் ஓவியா அவர்கள். நிறைய பேச முடியாது என்றாலும் முதலாவதாக இந்த எழுத்து பணி பற்றி நான் சொல்ல வேண்டும். இது ஒரு புதுமை. ஒரு 2 பேருங்கிறப்போ எங்களுக்கு வந்து எஸ்பிஆரும் கீதாவும் ஞாபகம் வரும், வாகீதாவும். அந்த இணைந்து எழுதுதல் அப்படிங்கிறதுல அவங்களுடைய உதாரணம் தான் நமக்கு இருக்குது. இது வரைக்கும் வேறு யாரும் வந்து இணைந்து ஒரே ஆக்கத்தை தருவது அப்படிங்கிற ஒரு அறிமுகம் நமக்கு இல்லை. இப்போது அதாவது 2 பேர், தோழர் எஸ்விஆர் அண்ட் வாகீதா, அவங்க வந்து ஒரு ஆய்வு பணி. அது அவங்க எடுத்துக்கிட்டது எல்லாமே வந்து நிறைய டேட்டா கலெக்ஷன் பண்ணணும், தரவுகள் எடுக்கணும், அதை ஒரு நூலாக ஆக்குவது. அப்படி தான் பெரியாருடைய சிந்தனைகள் அந்த நூல்லாம் வந்து வெளிவந்தது. ஆனால் இது வந்து ஒரு
கைண்ட் ஆஃப் லிட்ரரி ஒர்க்ஸ், அதாவது இலக்கியம் சார்ந்த பணிகள், கதை எழுதுறது, இந்த கட்டுரைகள் கூட ஒரு அனுபவ தொகுப்பாக தான் வந்துட்டுருக்கு. இதை ஒரு 4 பெண்கள் சேர்ந்து எழுதுகிறார்கள். நான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு கோமதி தோழருக்கு கூப்பிட்டு கேட்டேன், இது ரைட்டு, எந்த கட்டுரை யார் எழுதுனதுப்பா, நான் அதை சொல்லணும்ல அப்படின்னு கேட்டேன். பேசும்போது சொல்லணும்லப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் 4 பேரும் சேர்ந்து எழுதணும் அப்படின்னாங்க. எனக்கு அதுவே ஒரு வியப்பாகவும் ஒரு புதிய மாதிரியாகவும் இருந்தது. அதாவது ஒரு 4 பேர் ஒரு பிரச்சனையில் இணைந்து சிந்திக்க முடியுது, அதை மொழியாக்கம் செய்ய முடியுது அப்படிங்கிறதே ஒரு புதுமையான விஷயமாக இருக்கிறது. இது ஒரு புதிய தொடக்கமாகவும் நமக்கு தெரியுது. அதாவது இன்றைக்கி ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யுகத்தில் இது சாத்தியமாக இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு சேகரமாகின்ற அறிவு, அதே போல தான் இவர்களும் ஒரு எழுத்து பயிற்சியை 4 பேரும் இணைந்து எடுத்து செல்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு அதை முதல்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இதில் அது ஒரு முதலில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்தபடியாக இந்த கட்டுரை 2 நூல்கள் வந்திருக்கு. ஒன்று நாகஜோதி தனியாக எழுதியிருக்காங்க, பிரா என்கின்ற நூல். அதுக்கு அடுத்து வர இந்த வெளி ஊடாடு அப்படிங்கிறதுல தான் 4 தோழர்களும் இணைந்து எழுதப்பட்ட கட்டுரைகள் இருக்குது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த புத்தக கண்காட்சியில் நம்ம நிற்கிறோம். இதில் போய் நீங்கள் எந்த அரங்கில் வேணாலும் போயிட்டு வெளியே வரலாம். இது முழுக்க ஆண்கள் சூழ் உலகு. இந்த எழுத்துக்கள் எல்லாமே 99.999க்கு மேலாக அது ஆண்கள் எழுத்துக்களால் நிரம்பிய ஒரு உலகு. அந்த இடத்துல நின்று இதை பார்க்கும்போது தான் இந்த எழுத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை வரலாற்று ரீதியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போது இன்றைக்கி இதனுடைய அடிப்படை என்னவா இருக்குன்னா, இனிமேல் நாங்கள் எழுதுகிறோம், இனிமேல் நாங்கள் பேசுகிறோம், எங்களை பேச விடுங்க, எழுத விடுங்க என்பதான ஒரு தொனி. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முகாமையான தொனி. அப்புறம் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கைங்கிறது எப்படி ஒரு ஆண் சிந்தனையிலிருந்து வருது. அவங்க நிறைய கட்டுரைகள் இருக்குது, முக்கியமாக மருத்துவம் சார்ந்த. இவங்க யாருமே எல்லாரும், அதாவது நான் அதுக்காக உயர்வு தாழ்வு அப்படின்னு நான் சொல்லலை, எல்லாருமே சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப பொறுப்பு வாய்ந்த பணிகள் வகிப்பவர்கள். அதனால அவங்களுக்கு அனுபவம் சார்ந்து நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. அதான் இது எல்லாமே புத்தகத்தை படிச்சுட்டு எழுதுகிற எழுத்துக்கள் இல்லை, வாழ்ந்துட்டு எழுதுகிற எழுத்துக்கள். இது எங்கள் வாழ்க்கையாக இருக்கிறது, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடையாக இருக்கட்டும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, பாத்திரங்கள். நீ இன்னவாக இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு. இது நான் எழுதுனது தான். ஆனால் பெண்கள் மேடைகளில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வரிகளை நான் மீண்டும் சொல்ல ஆசைப்படுறேன். தியாகமே திணிக்கப்பட்ட இயல்பாய், அடிமை உழைப்பே வாழ்வாய், ஆணின் ஒட்டுண்ணி உயிராய், இன்னும் எத்தனை காலம் வாழ்வது பெண்ணே அப்படிங்கிறது. இது நான் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின ஒரு வரிகள். அதைத்தான் இன்றைக்கி இவங்க கேள்வி கேட்குறாங்க. நீ என்னை இப்படி இருக்கணும்னு சொல்கிற, இப்படி நிற்கணும்னு சொல்கிற, இப்படி நடக்கணும்னு சொல்கிற. எனக்கு ரொம்ப முக்கியமாக பெரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண்கள் கேள்வி கேட்க வேண்டிய 3 மை இருக்குன்னு சொல்கிறார். இந்த 3 மையில் முதல் மை ஆண்மை, அப்புறம் பெண்மை, தாய்மை. இப்போ இந்த 3ஐயும்லாம் பேசுகிறதுக்கே யாரும் தயாராக இல்லை. இன்னும் இவற்றையெல்லாம் பேசுவது. இப்போ நாங்கள் எங்களுடைய புத்தகம் ஒன்று இருக்குது, அது ஆண்மையின் ஆட்சியில் அப்படிங்கிறது தான் தலைப்பே. அந்த புத்தகமும் உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குது. இதே ஸ்டால்ஸில், நிறைய ஸ்டால்ஸில் அந்த புத்தகமும் இருக்குது. இப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, எது பெண் விடுதலைனா, ஆண்மையை பெண்கள் அழிக்க வேண்டும். ஆண்மை என்கின்ற பதம் பெண்களால் அழித்தொழிக்கப்பட்டால் ஒழிய பெண் விடுதலை இல்லைன்னு சொல்கிறார். இப்போ அந்த அடிப்படையில் அதே மாதிரி தாய்மையை பற்றி உலகத்தில் கருத்து சொன்ன தலைவர்கள் 2 பேர் எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை நான் யாரையாவது விட்டுருந்தா தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு 2 பேர். ஒன்று பெரியார், அவர் ஒரே வார்த்தையில் கேட்டார், ஒரு தாய் டிபி பேஷண்ட்டு, அவளுடைய தாய்ப்பால் குழந்தைக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டார்.
இந்த தாய்ப்பாலின் புனிதம் பற்றி பேசும்போது அவர் கேட்குறார், ஒரு டிபி பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட தாய்ப்பால் குழந்தைக்கு கொடுக்கணுமா வேணாமான்னு கேட்டார். அப்போது ஒரு விஷயம் எப்போவுமே புனிதமானதாக இருக்க முடியாது, எப்போவுமே புனிதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்க முடியாது. மாவோ வந்து தாய்ப்பாசங்கிறது ஒரு ஃப்ராடுன்னு சொல்கிறார். இந்த 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு தாய்மைங்கிறத கேள்வி கேட்டவங்க. இந்த நூல் வலிமையாக அதை விவரித்து சொல்லுகிறது. இந்த கட்டுரைகளில் இந்த தாய்மை உருவாக்குற ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு உருவாக்குற கில்ட்டு, அந்த குற்ற உணர்ச்சி ரொம்ப ஆழமாக பேசப்படும். பொதுவாக பெண்ணுக்கு மட்டும் குற்ற உணர்ச்சி நிறைய வருது. ஏன்னு கேட்டால் நம்ம எப்போவுமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நம்மளே நினச்சிக்கிறோம். நம்ம கேஷுவலாக விட முடியலை எதையும். இதை நான் செஞ்சுருக்கணும், இப்படி இருந்திருக்கணும். அதாவது என்னன்னு கேட்டால், ஒரு எங்கள் பாட்டி வந்து 100 வயசில் இறந்து போனாங்க. அப்போ கூட எனக்கு கில்ட்டு வந்துச்சு. இது மாதிரி ஒரு ஆணுக்கு வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க சுலபமாக எதையும் வந்து விட முடியுது அவங்களால. நான் வந்து தனிப்பட்ட ஆணின் குற்றம் குறைகளாக நான் சொல்லலை, இயல்பாக சொல்கிறேன். ஆனால் ஒரு பெண்ணால் எதையுமே நான் பர்ஃபெக்டாக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா செய்ய வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் பர்ஃபெக்டாக தான் செஞ்சுருக்கேன்னு சொல்கிற அதிகாரம் என்கிட்ட இல்லை. நான் ஒரு வேலையை செய்யணும், ஆனால் நான் சரியாக தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்ல அனுமதிக்கப்படுறதே இல்லை. ஸோ நான் எப்போவுமே வந்து நான் யாரையோ பார்க்குறேன், நான் சரியாக செஞ்சுட்டேனா, நான் கரெக்டாக இருக்கேனா, நான் ஒழுக்கமாக இருக்கேனா, நான் உத்தமி தானா, நான் பத்தினி தானா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து நான் வந்து சர்டிஃபிகேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போது இது மாதிரி நான் நிறைய பேர் பேசணும், நான் ரொம்ப பேசுகிறேன், காளி பாவம் அப்படி தர்மசங்கடமாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் தோழர். நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் பேச ஆரம்பித்தா எங்களால் முடிக்கவே முடியாது. நாங்கள் இப்போ தான் பேச வேற ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நான் என்னையே சொல்லலை, பெண்கள்னு சொல்கிறேன். அதனால் அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ரொம்ப நல்ல முயற்சி, ரொம்ப உயிரோட்டமான முயற்சி. இதை வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஒரு வாழ்நாள் கடமையாக எடுத்துக்கொண்டு இந்த 4 தோழர்களும் இணைந்து பயணிக்கிற இந்த பயணம்ங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கோமதி தோழர் எங்கள் புதிய குரல் அமைப்புலையும் எங்களோட இணைந்து அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய இந்த பணிகள்ங்கிறது இன்றைக்கி என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவ்வளவு சகதியும் குப்பையும் கூலமுமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு ஆரோக்கியமான வேலைகளும் நடக்குது. இது ஒன்று தான் எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. திருமண பக்கமெல்லாம் வந்து தரங்கட்ட பேச்சுகள், கீழ்மையான நடவடிக்கைகள், தரம் தாழ்ந்து போன பொது மேடைகள், தரம் தாழ்ந்து போன வலைத்தளங்கள், இந்த இடத்துக்கு மத்தியில் இந்த மாதிரி வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. 4 பெண்கள், அதனுடைய முன்னுரை மிக நேர்த்தியாக நம்முடைய தோழர் குட்டி ரேவதி அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து ஒரு பெண் குரலை எனக்கு முன்னாடி கோமதி தோழர் சொன்னது மாதிரி தான் இயங்குகின்ற அனைத்து தளத்திலும் அந்த பெண்ணுக்கான குரலை வந்து அழுத்தமாக எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு தொனியிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். எனவே எங்களுக்கு ஒருத்தர் பார்க்கும் பொழுது ஆறுதலாக இருக்கிறது. சரி, நாம் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம், நாம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான டாக்டர் நாகஜோதியோட நூல்னா நான் அதுக்கு தனியாக பேசணும், ஆனால் நேரம் இல்லாததுனால நான் பேசலை. ஆனால் இதுவே வந்து எவ்வளோ ஒரு நீங்கள் எதை வந்து பேசக்கூடாத பொருளாக வைத்திருக்கிறீர்களோ, எதை வந்து நீங்கள் சொல்லக்கூடாத விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களோ, நாங்கள் அதில் புக்கு போடுற அளவுக்கு வந்துட்டோம்டா அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் புக்கே போடுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு. நான் இந்த ஒரு வார்த்தை அதை சொன்னாலே அந்த புக்கை பற்றி நான் உரிய மரியாதை செலுத்துகிறேன் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த 2 நூல்களையும் வெளியிடுகின்ற இந்த விழாவுக்கு அதுவும் தலைமையேற்கக்கூடிய பொறுப்பை எனக்கு தந்திருப்பதற்கு என்னுடைய தோழர்களுக்கு என்னுடைய நன்றி.
பதிப்பகத்துக்கு இது 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழா. 2 ஸ்டாலில் வந்துட்டு பல படைப்பாளர்களுடைய நூல்கள் இருக்குது. கவிதைகள், மொழிபெயர்ப்பு கவிதைகள், கதைகள், மொழிபெயர்ப்பு கதைகள், ஆய்வுக் கட்டுரைகள், நாவல்கள், தெலுங்கு மொழிபெயர்ப்பு படைப்புகள், அயல்நாட்டு மொழிபெயர்ப்பு படைப்புகள், இப்படி நிறையா வந்திருக்கு. சால்ட்டுக்கு வந்துட்டு எப்போவுமே வாசகர்கள் மக்களினுடைய ஆதரவு எப்போவுமே ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது பெரிய உற்சாகமாக இருக்குது. புதிய புதிய வாசகர்கள் வந்து ஸ்டாலை பார்வையிடுறாங்க, புத்தகங்கள் வாங்குகிறாங்க, புத்தகங்கள் குறித்து உரையாடுறாங்க, பட்டியல் தயார் செஞ்சுட்டு வந்து புத்தகங்கள் வாங்குகிறாங்க. இது நாளுக்கு நாள் மக்களினுடைய வருகை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இது பார்க்கும்பொழுதே அவ்வளோ உற்சாகமாக இருக்குது, கொண்டாட்ட மனநிலையாக இருக்குது. இந்த புத்தக கண்காட்சியில் வந்துட்டு நான் வாங்க திட்டமிட்டிருக்கிறது நிறைய மறுபதிப்பில் இல்லாத நூல்கள் நிறையா வந்திருக்கு. அந்த நூல்கள் வாங்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அது போக கட்டுரைகள் சார்ந்த படைப்புகள் வாங்கணும்னு நான் திட்டமிட்டிருக்கேன். இந்த ஆண்டு புத்தக கண்காட்சி, சென்னை புத்தக கண்காட்சி மிக எழுச்சியோடு இருக்கிறது. கட்டணமில்லாத பார்வையாளர்கள் பங்கு பெறுவதற்குரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் ரொம்ப நிறைவாக இருக்குது. இளைய தலைமுறையினர் நூல்களை வாங்குவதும் படிப்பதும் அதை பற்றிய கண்ணோட்டங்களில் இருக்கிறதும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. புத்தக கண்காட்சிகள் ஒரு அறிவியல் ரீதியாக தமிழ் சமூகத்தை புரிந்து கொள்வதற்கும் அதை தெரிந்து கொள்வதற்குமான ஒரு புதிய முன்னெடுப்புகளாக அது அமைந்திருக்கிறது. இன்னும் நிறைய பேர் இதில் பங்கு பெறணும். புத்தகங்கள் வாங்குவது மட்டுமல்லாமல் இந்த புத்தகங்களை வாசிப்பதற்கான வாசகர் வட்டங்களை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும். ஆனால் புத்தகம் வாங்குறவங்க அதை எந்த அளவுக்கு படிக்கிறாங்கிறது தெரில. அதனால் பகுதி வாரியான வாசகர் வட்டங்கள், நூல்களை வாசிப்பது, அந்த மாதிரியான பழக்கங்கள் வர்றதுங்கிறது ரொம்ப அவசியமானது. ஏன்னா இன்றைய நெருக்கடிகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் புதிய முறைகள் தேவைப்படுகிறது. ஜனநாயகத்தை பாதுகாப்பது, ஜனநாயகத்தை செயல்படுத்துவதற்கு புதிய முறைகள் தேவைப்படுகிறது. அதையெல்லாம் இந்த புத்தக கண்காட்சி ஒரு புதிய அம்சங்களை, விதைகளை தூவுவதைப் போல தூவி கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். இன்னும் நிறைய பேர் இதுக்கு வரணும்னு நினைக்கிறேன். என்னுடைய புத்தகம் தோழர் நல்லக்கண் அவர்களை பற்றி கைதி எண் 9658 என்ற பெயரிலே நக்கீரன் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்தவர்கள் இவ்வளவு நேர்மையோடு வாழ்வதற்கும் அதற்கான அடித்தளம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், அடக்குமுறை காலத்திலும் அடக்குமுறை இல்லாத காலத்திலும் அவர்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றிய ஒரு ஆழத்தை நூல் வருகிறது. நூல் மொத்தம் 554 பக்கங்கள். நக்கீரன் பதிப்பகத்தால் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தக கண்காட்சிக்கு இளைஞர்களோட வருகை எப்படி இருக்குன்னு பார்த்தா, சில கடைகளுக்கு, அதாவது சில குறிப்பிட்ட புத்தகங்களுக்கு இளைஞர்கள் வந்து வாங்குறாங்க. ஆனால் இளைஞர்கள் வந்து வாங்குறது பத்தாது அப்படிங்கிறது தான் அது. பழைய வாசகர்களாகவே இருக்காங்க. ஆனால் புதிய வாசகர்கள் உருவாகி வரக்கூடிய வேகம்ன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது நிச்சயம் கூடணும். இன்றைக்கு பலதரப்பட்ட வகையில் இளைஞர்களோட கவனம் சிதறுது. குறிப்பாக மொபைலில் அவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்க. மொபைல் பார்க்குறது, அதை யூஸ் பண்ணுறது, அதை நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் அதை தாண்டி புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 15 பக்கம் வச்சுட்டா கூட எவ்வளோ பக்கம் ஒரு வருஷத்துக்கு படிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். அதை இளைஞர்கள் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா ஒரு புத்தகங்கள் தரக்கூடிய ஒரு முழுமையான அறிவை, ஒரு பரந்துபட்ட அறிவை, ஆழமான அறிவை எந்த ஒரு விஷயமும் தர முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால் இளைஞர்கள் புத்தகங்கள் படிக்க வேண்டியது நிச்சயம் கூடணும். அது ஸ்கூல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், ஆசிரியர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும். அரசு உட்பட நம்ம இந்திய அரசுலேருந்து, நம்ம தமிழ்நாடு அரசுலேருந்து எல்லாருமே அதை கவனமாக அதை எல்லா இடங்களுக்கும் செய்யணும். இல்லைன்னா இந்த நிலைமை ரொம்ப மோசமாக தான் ஆகும். அதை கண்டிப்பாக செய்வாங்கன்னு நினைக்கிறோம். பதிப்பாளர்களும் ஒரு மாணவர்களை கவர்ற மாதிரியான புத்தகங்களை கொண்டு வருது. அவங்க எடுத்தால் படித்தா கீழே வைக்க முடியாதபடியான ஒரு நடையில் புத்தகம் கொண்டு வருது. தமிழை இன்றைய மாணவர்களுக்கு எப்படி கொண்டு போகுதுன்றதை யோசிக்கணும். இது ஒரு எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய இயக்கம். இளைஞர்கள் கண்டிப்பாக புதிய புத்தகங்களை வர்ற மாதிரி இனிமேல் வரக்கூடிய காலம் இருக்குன்னு நம்புகிறோம். நன்றி. வணக்கம். சுவாசம் பதிப்பகத்திலேருந்து ஹரன் பிரசன்னா. ஸ்டால் நம்பர் 536 and 537. புத்தக கண்காட்சி பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய கூட்டம் வரும், மிகப்பெரிய விற்பனையாகிற நம்பிக்கையோடு எங்கள் பதிப்பாளர்கள் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு மட்டும் 55 தமிழ் புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாமே நல்ல முக்கியமான புத்தகங்களாகவும் பார்த்து தான் கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல விற்பனை ஆகிட்டு இருக்குது.
சில முக்கியமான புத்தகங்கள்னு சொல்லணும்னா பிரபாகரன் பற்றி பிரபாகரன் எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறோம். அது ஒரு பரபரப்பான புத்தகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்பாரோன்ற அமைப்பும் பெண்களுக்கான ஆவண காப்பக அமைப்பும் நாங்களும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிற சிஸ்டர் சுப்புலட்சுமின்னு சொல்லக்கூடிய சகோதரி சுப்புலட்சுமி அம்மாளோட என் சுயசரிதைங்கிற புத்தகத்தை அம்பை வந்து மறுஆக்கம் செஞ்சு, அதாவது அதை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க பதிப்பாசிரியர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நாவல் போட்டி நடத்தி அதில் வென்ற 8 நாவல்களை நம்ம பதிப்பிச்சிருக்கிறோம். அதுவும் நேற்று புத்தக ரிலீஸ் மாதிரி அதை பண்ணோம். அதுவும் நல்லா போச்சு. அதுமாதிரி காற்றை வளைக்கும் காந்தி அப்படிங்கிற புத்தகம் கொடுத்துருக்குறோம். அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. இந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த சில காலங்களிலேயே ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி ஒரு புத்தகம் கொண்டு வந்தோம். அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. இது மாதிரி பல புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஈர்ப்பு விதியின் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுய முன்னேற்ற நூல் கொண்டு வந்தோம். அது வந்ததுலேருந்து வாங்குறவங்கலாம் பார்த்துட்ருக்குறாங்க. நல்லா விற்கிற புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே ஸ்டாக் மூவிங்கில் இருக்கக்கூடியதில் ஒரு எங்கள்கிட்ட 2 புத்தகம் முக்கியமான புத்தகமாக சொல்லணும். ஒன்று வந்து இடம் வாங்க போகிறீர்களான்ற புக்கு வந்து கேட்டு அதை வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி மதுராதேவியின் கங்கா விஜயம்ன்ற புத்தகம் சமஸ்கிருதத்துலேருந்து தமிழில் மொழிபெயர்த்து கிருஷ்ணங்கிறவர் எழுதியிருக்கிறார். அது கொண்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் நியாட்ரஸ்லனுடைய 2 புத்தகங்கள் எப்போதுமே டாப் மூவிங்கில் இருக்குது. இது மாதிரி பல செவ்வியல் ஆக்கத்தோட சுருக்கங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தருடைய வாசிப்பு தளமும் வேறு வேறு விதமாக இருக்கும். ஒருத்தர் இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒருத்தர் வந்து சிறு வயசுலேருந்து வாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒருத்தர் வந்து தீவிர எழுத்துக்கள் பிடிக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் ரீடிங்கு தான் பிடிக்கும். இப்படி இருக்கும்போது நீங்கள் இவங்களை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு யாரையாவது சொன்னோம் அப்படின்னா அது வந்து எந்த வாசகர்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற குழப்பம் ஏற்படும். பொதுவாகவே மிக பிரபல எழுத்தாளர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் எந்தெந்த புத்தகங்களாம் வாசிக்க லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டாவே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கொடுக்குறது வந்து யாருக்கு எந்த லிஸ்ட்டு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனால் ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தினமும் பிரபஞ்சன் வந்து என்கிட்ட சொன்ன விஷயந்தான் அது. தினமும் 2 பக்கமாவது வாசிக்கணும், 2 வரியாவது எழுதணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் நம்ம எப்படி வந்து 3 வேளை சாப்பிட்றோம், அட்லீஸ்ட் ஒரு வேளையாக சாப்பிட்றோம், எப்படி வந்து தினமும் வந்து ஒரு வேலை ரெகுலராக செஞ்சுட்ருக்கோம் இல்லையா? அது மாதிரி தினமும் 2 பக்கமாவது வாசிக்கணும், 2 வரியாவது எழுதணும். குழந்தைங்களே பழக்கப்படுத்துங்க, நீங்களும் பழகிக்கங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முக்கியமான நாவல் எழுதியிருக்கேன், ஒரு நாள் வசந்தம்னு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு பெரும் கவனம் பெறும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் பதிப்பகத்தில் இருந்து லண்டன்காரர்னு ஒரு நாவல் வந்து சேனன்கிறவர் எழுதின நாவலை நேற்று வெளியிட்டோம். அது ஐரோப்பாவில் வாழக்கூடிய தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடிய கலாச்சார பிரச்சனைகளை பற்றி அந்த நாவல் ரொம்ப விரிவாக பேசுது. ஸோ வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். அப்புறம் கார்ல் மார்க்ஸ் பீச்சுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். ஒவ்வொரு வருடமும் நிறைய புதிய வாசகர்கள் நான் இங்கே பார்க்குறேன். நிறைய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், ஐடி துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் பெருமளவுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு பேர் தெரிஞ்ச ஒரு ரைட்டராக இருந்தால் அவங்க புத்தகங்களை அவங்க ஆர்வத்தோடு வாங்குறத பார்க்க முடியுது. நீலம்ன்ற பேரை வரப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நிச்சயமாக இந்த சமூக நெருக்கடிகள், சமூக முரண், சமூகத்துக்கு மக்கள்கிட்ட பகையுணர்வை தூண்டுறது, இல்லை சமூக விரிசல்களை உண்டு பண்ணுறது அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய சித்தாந்தங்களே இருக்குது. அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய, மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, மக்களை சமூக நீதி நோக்கி, சமத்துவத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய கருத்துள்ள புத்தகங்களை நம்ம தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் நீலத்தோடைய நோக்கம். ஆரம்ப நிலை வாசகர்கள் வந்து ஒரு எழுத்தை படிக்கிறாங்கன்னா தொடர்ந்து அதில் தொடர்ந்து படிக்கணும் அவங்க, இல்லாட்டி மிரண்டு வாசிப்பு விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்படி அவங்கள மிரட்டாமல் எளிமையாக சுவாரஸ்யமாக எழுதக்கூடிய ரைட்டர்ஸை முதல்ல படிக்கணும். அந்த வரிசையில் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொன்னால் சுஜாதாவாக தான் சொல்லுவேன். சுஜாதா படிக்கணும், பிரபஞ்சன் படிக்கணும், கி ராஜநாராயணன் படிக்கணும், ஆதவன் படிக்கணும். இவங்களை படித்தாலே ஜெயந்தன் படிக்கணும். இவங்களெல்லாம் படித்தாலே வாசிப்பில் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா எழுத்துக்களையும் படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது சமீபமாக ஒரு 2 ஆண்டுகளில் வந்து சௌமியான ஒருத்தவங்க வந்து புதுசாக எழுத வந்திருக்காங்க. அவங்களுடைய 2 சிறுகதை தொகுப்புகளும் ஒரு குறுநாவலும் வெளியாக இருக்குது. அவங்களுடைய களிற்றடி அப்படின்றது முதல் சிறுகதை தொகுப்பு. அடுத்தது வந்து இப்போது இந்த ஆண்டு 2026 பூமர் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுபோக காதற்கள் அப்படின்னு ஒரு குறுநாவல் தொகுதியும் வெளியாக இருக்குது. அவங்க ஒரு நாவல் எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க இப்போது சமீபமாக வந்து பெண் எழுத்தாளர்களில் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு ஒரு
மத்திம வாழ்க்கை அப்படின்ற அந்த ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமாக சுருக்கமாக சொல்கிற ஒரு எழுத்தாளர்களில் முக்கியமானவங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லை அது பட் தமிழில் வந்து தொடர்ச்சியான ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. தமிழ்லேயே நம்ம இது பண்ணுவோம். புதுமைப்பித்தனில் ஆரம்பித்து புதுமைப்பித்தன், மௌனி, கனாசு வந்து ஒரு பெரிய ஜெயண்ட். மேஜர் ரைட்டர்ஸ் என்ன தமிழில் கேட்டிங்கன்னா காணாசு, அசோகமித்திரன், ஜானகிராமன், இந்த 3 பேர்னா எனக்கு தெரிஞ்ச தமிழில் வந்து மேஜர் ரைட்டர்ஸ். திரும்ப திரும்ப அதை படிக்கலாம். அப்புறம் அந்த படிப்புலேருந்து அந்த வாசிப்புலேருந்து அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கான இதுக்குள்ளே போயிடலாம். பொதுவாக நம்ம தமிழில் மாஸ்டர்கள்ஸ்னு சொன்னோன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அப்புறம் வந்து இப்போ வந்து எங்கிட்ட பரிசல் கேட்டார், நீங்கள் வந்து ஒரு ஆரம்பகட்ட வாசகர்கள் எதை படிக்கலாம் அப்படின்னு ஒரு கேட்டார் அவர். பொதுவாக நம்ம வந்து காமிக்ஸ்லேருந்து படிக்க ஆரம்பித்த எல்லாருமே சுஜாதா அந்த மாதிரியான ஒரு வரிசையிலேருந்து உள்ளே வந்து நவீன இலக்கியம் வரும்போது தீஜா, கூப்பாரா அந்த மாதிரியான ஒரு பகுதி இலக்கியம். அந்த பக்கம் போனீங்கன்னா நாகர்கோவில் பற்றி வேறு ஒரு பகுதிக்குமே வந்து நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. அது எப்படி தொடங்கலாம் அப்படின்னா, அந்த இப்போ நான் திரும்ப சொன்னேன்னா அந்த பட்டியலுக்குள்ளே போய் எந்தெந்த பேரெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வரிசை வருது எனக்கு. அப்போது அதனால தான் நான் அதை தவிர்க்க விரும்பினேன். நான் என்னென்னா வந்து ஒரு பட்டியல் அப்படிங்கிறது ஆரம்பகட்ட வாசகர்கள் அப்படிங்கிற அறிமுகமே வந்து சிக்கலானதாக இருக்கிறதுனால நான் எந்த பட்டியலுமே சொல்ல விரும்பலை. இப்போது சமீபத்தில் எழுதக்கூடிய நிறைய புதிய எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து புக் ஸ்டாலில் நிறைய வந்து புத்தகங்கள் இருக்குது, அது நீங்கள் வாங்கி படிங்க. படிப்பதன் வழியாகவே நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளனை கண்டறிஞ்சிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ஸோ எழுதுறது தான் எல்லா விதமான கேள்விகளுக்கும், எழுத்து சம்மந்தமான எல்லா விதமான கேள்விகளுக்கும் எழுதுறது தான் பதில். ஸோ ப்ளீஸ் ரைட். அதுவே உங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்கும். எந்த யோசனையும் எந்த தயக்கங்களும் எந்த விதமான தாழ்வு பண்ண இல்லாமல் உங்கள் கதையை தைரியமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக யூ கேன் பி எ குட் ரைட்டர். சில கவிதை நூல்கள் என்னுடைய மாணவிகள் எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய நூல்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் வெளியில் வந்து நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. சந்தியா பதிப்பகத்தில் வந்திருக்கு, யாவரும் பதிப்பகத்தில் வந்திருக்கு, 0 டிகிரியில் வந்திருக்கு. ஸோ பதிப்பகம் பெயர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு தடவை படைப்புக்கமாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐசெக் அப்படின்னு என்னுடைய சக பணியாளர், அவருமே ஒரு நல்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை கேட்டால் 10 புத்தகங்களாவது வாசிக்காமல் ஒருவர் எந்த கட்சிக்கும் அல்லது ஒரு தேர்தலில் வாக்களிப்பது என்பதை கூட தவறு என்று நான் சொல்வேன். ஏனெனில் 18 வயது என்பது மட்டும் ஒரு வாக்களிப்பதற்கான தகுதியாக இருக்க முடியாது நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நூல் வாசிப்பு என்பது மட்டுமே மனிதர்களுடைய அடிப்படை ஆளுமையை உருவாக்கக்கூடியவை. அந்த வகையில் புத்தகங்களை வந்து பாருங்க, முதல்ல வாங்க முடிஞ்சா வாங்குங்க, அல்லது ஸ்டாலில் நின்னபடியே ஒரு 10 நிமிஷம் 2 பக்கமாவது படிங்க, போதுமானது. புத்தக கண்காட்சிக்கு அனைவரையும் அழைத்து மகிழ்ச்சியோடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். பவா சொன்ன கதைகளும் பத்திரிகையாளர் மனா அவர்கள் எழுதிய உயிர்க்கு என்ற புத்தகமும் எங்கள் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகளாக இருக்கிறது. வாசகர்கள் அதை வாங்கி மொழிப்போர் தொடர்பான செய்திகளையும் பவா சொன்ன கதைகளையும் கேட்டு நீங்கள் அறிந்த கதையை வாசித்து அறிவதற்கான வாய்ப்பாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இளம் வாசகர்கள் எந்த எழுத்தாளரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அது ஒரு பரந்துபட்ட ஒரு கேள்வி அது. ஏன்னா அந்தந்த வாசகரனுடைய வாசிப்பு தெரிவை பொறுத்து அது மாறும். சில பேர் கவிதை விரும்பலாம், சில பேர் கதை விரும்பலாம், நாவல் விரும்பலாம். அப்படி அறுதிட்டு சொல்ல முடியாது, இந்த எழுத்தாளரை மட்டும் நீங்கள் இளம் வாசகர்கள் படிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வரக்கூடியதை இப்போ நேருக்கு நேரம் நம்ம பார்க்குறோம். என்னென்னா பட்டியலோடு வர்றாங்க. புத்தகங்கள் குறித்து அந்த ஸ்டாலில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த புத்தகம் எதை பற்றினது, இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்குன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அது விருப்பமாக இருந்தால் வாங்கிட்டு போகிறாங்க, இல்லைன்னா வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க வரும்பொழுதே வந்துட்டு ஒரு தெளிவோடு தான் வர்றாங்க. எனக்கு எது தேவை, எனக்கு எது தேவையில்லை, நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிற வரேன்ற ஒரு தெளிவோடு தான் வர்றாங்க அவங்க. ஆமாம், இது ஒரு ஆண்டுக்குமே மாறுபடுது. இது அதுவும் சமூக வலைதளங்கள் வந்த பின்னாடி நிறைய அந்த புத்தகங்கள் சார்ந்த பேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் ரெக்கமெண்ட் புக்ஸ் எல்லாம் வருது, புத்தக விமர்சனங்கள் வருது. அது பெரிய உதவியாக இருக்குது எல்லாத்துக்கும். எனக்கு ஒரு காலகட்டத்திலையுமே முன்னோடி எழுத்தாளர்கள் நிறைய என்னுடைய படைப்புக்கத்துக்கு, என்னுடைய வாசிப்பு அனுபவத்துக்கு ஏதோ நிறைய முன்னோடிகள் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நான் வந்துட்டு முழுக்க பாமாவுடைய படைப்புகள் எல்லாமே நான் வாசிக்கிட்டு இருக்கேன். எழுத்தாளர் பாமாவுடைய படைப்புகள். யங்ஸ்டர்ஸ்லாம் வர்றாங்களா, புதுசாக வந்திருக்காங்களா? யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறையாவே வர்றாங்க. வாசிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்கு இல்லைங்களா? அப்படி இல்லை, நிறைய யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. அது ஆங்கிலம், தமிழ் அப்படி விருப்பமான நூல்கள் தேர்ந்தெடுத்துட்டு தான் போகிறாங்க. புதிய எழுத்தாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புதிய எழுத்தாளர்கள், நானே புதிய எழுத்தாளர் தான். அவரே ரைட்ரு. ஸோ என்ன சொல்ல வர்றது, வாசிப்பு பயணம்
சமூக அவதானிப்பு, ஒரு எழுத்தாளனுக்கு உண்டான ஒரு பொறுப்புணர்வு, இது ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். சென்ற வருடம் புத்தக திருவிழா இதே மைதானத்தில் நடந்துச்சு. இந்த வருடமும் புத்தக திருவிழா இதே மைதானத்தில் நடந்துகிட்டு இருக்கு. சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நிறைய இளைஞர்களை பார்க்குறேன். நிறைய இளைஞர்கள் நம்மளுடைய தமிழ் மரபு சார்ந்த புத்தகங்களை தேடி வாங்குறத பார்க்குறேன். இப்போ என்னுடைய இந்த புத்தக அரங்கத்திலேயே இந்த மரபு மருத்துவ ரீதியான புத்தகங்களை தேடுறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சமகாலத்தில் மருத்துவ பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தீர்வை நம்மளுடைய தமிழ் மரபில் இளைஞர்கள் தேடிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த புக் ஃபேரில் வந்து நிறைய லிஸ்ட் இருக்குது. நான் எப்போவும் புக் ஃபேர் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா ஃபிக்ஷன், அதையெல்லாம் நாவல், சிறுகதைகள், அது எப்போ வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எது வருதோ அதை நான் பட்டியல் எடுத்துக்குவேன். கிட்ட நான் வந்து ஒரு 7-8 நாள் வருவேன். முதல்ல வந்து இந்த வருஷம் வர்ற புத்தகத்தினுடைய லிஸ்ட்டு என் கிட்ட இருக்கும். அதில் எது வாங்க போகிறோம் அப்படிங்கிற அடுத்த ஒரு லிஸ்ட்டு தயாராகும். அதில் வந்து ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு எதெல்லாம் தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒன்று. பட்ஜெட் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பொறுத்து தான் என்னுடைய பட்டியல் அமையும். எப்போவுமே நான் ஃபிக்ஷன் அதிகம் வாங்குவேன். இப்போ வெளியில் கிடைக்காதது, ஆன்லைனில் கிடைக்காது நிறைய இது வந்து இப்போ இந்த சாகித்ய அகாடமியில் வாங்குவேன். செம்மொழி இது போட்டிருக்கிறாங்களே, ஸ்டால் போட்டிருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட எப்போவுமே நான் வாங்குவேன். ரொம்ப யூனிக்கான சில பதிப்பகம் இருக்குது, அவங்க கிட்ட சில புத்தகங்கள் வாங்குவேன். ரொம்ப முக்கியமாக என்னுடைய குழந்தைகளுக்காக நான் எப்போவுமே இந்த புத்தக கண்காட்சியை வந்து செலவு பண்ணுவேன். அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட போய் அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது வந்து எனக்கு எப்போவுமே புத்தக கண்காட்சியில் ஒரு தவிர்க்க முடியாத, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அங்கம். இந்த அரங்குக்குள்ளே என்ன முக்கிய கவனம் வச்சு செயல்பட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் தொடர்பான புத்தகங்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி அத்தனை நபர்களுமே பேசக்கூடிய விஷயங்கள்லாம் சுற்றுச்சூழல் அமைஞ்சிருக்கு. எங்கேயோ யாரோ ஒருத்தர் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறாங்க, பூமி சூடாச்சுன்னு பேசுகிறாங்க, குழந்தைகள் இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க, பெரியவர்கள் காலார நடந்து ஒரு பார்க்கை சுற்றி வராங்க. இது எல்லாமே சுற்றுச்சூழலுக்குள்ளே அடங்கி இருக்கிறாங்க. அப்போது அந்த சுற்றுச்சூழல் தொடர்பாக மேற்கொண்டு என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்னா புத்தகம் வேண்டும். அந்த புத்தகத்தை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். தமிழகம் முழுவதும் வெளிவந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தொடர்பான புத்தகங்களை ஒருங்கிணைத்து இங்கே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். வணக்கம், நான் ரேகாமணி, சொற்பொழிவாளர். எப்போவுமே ஒவ்வொரு வருடமும் புத்தகம் வாங்க வர்றது வழக்கம். இங்கே வரக்கூடிய மக்களை பார்க்கும்பொழுதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆர்வமாக படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் ஆர்வமாக புத்தகத்தை வாங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். புத்தகத்திற்கு நாம் செலவு பண்ணுற தொகை அப்படிங்கிறது செலவல்ல, மூலதனம். அதனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய புத்தகம் படிக்கணும். நூலகம் போய் புத்தகம் படிக்கிறது, வீட்டிலையே நூலகமாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த புத்தக காட்சியில் புத்தகத்தை வாங்கிட்டு போய் படிக்கிறது. அந்த மாதிரி அவங்க பண்ணும்பொழுது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்களும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்கள் வாங்கினோம், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள். நாங்கள் பள்ளியில் வேலை செய்கிறதால மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் இது எல்லாமே வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் வந்தாலும் இவர் சொன்ன மாதிரி எவ்வளவோ புத்தகங்கள் வாங்கணும்னு நினச்சி வருவோம். அந்த ஆசை அப்படிங்கிறது எப்போவுமே தனியாது. அடுத்த வருடம் மீண்டும் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பட்டியலோடு தான் வருவோம். இந்த வருஷமும் வந்திருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த புத்தகங்களை தேடி வாங்குகின்ற ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு எப்பவும் உண்டு. எல்லாரும் வந்து புத்தகம் வாங்குங்க, படிங்க. மாணவர்கள் முக்கியமாக புத்தகம் வாங்கி படிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த படிக்கக்கூடிய ஆர்வம் இன்னும் அதிகமாகும். 49 ஆண்டுகள் புத்தக கண்காட்சி அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக புத்தக கண்காட்சிக்கு வந்துகிட்டு இருக்கோம். வரும்போதெல்லாம் இந்த புத்தகத்தை நாம் இன்னும் பார்க்கவே இல்லையேன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறதும், அந்த புத்தகத்தில் வாங்கி அந்த ஆண்டுக்குள்ளே படித்து முடிச்சணுன்ற அந்த வேட்கையும் இன்னும் தனியவே இல்லை. புத்தகத்தை பார்க்க ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, வர எல்லாருமே ஒரு கனவோட ஒரு லட்சியத்தோடு வர்றதை பார்க்கும்போது புத்தகம் படிக்கிற எண்ணம் இந்த ஏஐ டெக்னாலஜிலையும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. புத்தகம் படிக்கிற அனைவருக்குமே அன்பான வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். நான் ஸ்கூலில் ஏசிஓவாக இருக்கேன். எங்கள் ஸ்கூலில் இப்போ பொங்கல் காம்படிஷன் நடத்தணும். ஸோ அதுக்காக குழந்தைங்களுக்கு புக்ஸ் கொடுக்கலாம்
ப்ரைஸா அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்திருக்கோம். நார்மலாக வந்து ட்ராஃபீஸ் மெடல்ஸ் அந்த மாதிரி கொடுக்காம புக்கு கொடுத்தா ரீடிங் கேப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நான் எதிர்பார்த்த புக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கிடச்சிருச்சு, ஹாப்பி தான். மோரோவர் 10% டிஸ்கவுண்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய பட்ஜெட்டை தாண்டி வந்து போகாமல் கரெக்டாக அதுக்குள்ளரே முடிஞ்சிருச்சு. அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. நீங்களும் வரலாம், வந்து நிறைய புக்ஸ் இருக்குது, பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம்.